அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ், இரவு நேர அமல்களினை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ், இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இரவில் செய்யக்கூடிய மிக பொருத்தமான அமல். இந்த ஒரு திக்ரை மட்டும் ஒவ்வொரு இரவும் நீங்கள் தவறாமல் ஓதி வந்தீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், மறுநாளே நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு விடயங்களும் நடந்து கொண்டே வரும். இதனை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வரும்போது உங்களுக்கு எந்த விதமான தேவைகளுமே மிச்சம் இருக்காது. இன்னும் இரவு நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பானது எப்படியானதாக இருக்கும் என்றால், நமக்கே மிகவும் டயர்டாக இருக்கின்றது, நன்றாக உறங்க வேண்டும் என்று இருக்கும். அந்த நேரத்தில் அமல் செய்வது என்பது மிகவும் பெரிய ஒரு விடயமாக தெரியும். அந்த நேரத்தில் நம்முடைய மனது மிகவும் சிறிய அமலைத்தான் தேடும். ஆனால் அது மிகவும் பவர்ஃபுல்லான அமலாக இருக்க வேண்டும் என்பதையே நினைப்போம். அதற்கு இந்த அமல் பொருத்தமான ஒரு அமல்தான். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், இரவில் இதை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் போதுமானது. இன்ஷா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் நலவாக அமையும். ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்கள் எந்த மாதிரியான இலட்சியங்கள் கனவுகளை வைத்திருக்கின்றீர்களோ அதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ், இதை 10 முறை ஓதுவதும் சிறப்பு. ஒரு மன அமைதி கிடைக்கும் என்றால் இரவில் எப்போதுமே நாம் அல்லாஹ்வுடன் சிறிது நேரமாவது பேச வேண்டும். இன்னும் சக்தி பெற்ற ஒரு வார்த்தையை நாம் கூறிவிட்டு நாம் பேச வேண்டும் என்றால், ஏனென்றால் அது இன்னும் நமக்கு சிறப்பானதாக முடியும் அல்லவா? அதற்கு இந்த அமல் ஒரு பொருத்தமான அமல்தான். அதற்கு இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டீர்கள் என்றால் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். இப்போது அந்த வார்த்தை என்னவென்றால், அதுதான் அல்லாஹ்வினுடைய மகத்தான ஒரு திருநாமம். யா வக்கீலு, பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவனே. இந்த ஒரு வார்த்தையை வெறும் 3 முறை கூறினாலே நம்முடைய எந்த விதமான ஆசைகளும் மிச்சம் இருக்காது. சுப்ஹானல்லாஹ், 10 முறை ஓதுவது சிறப்பானது. ஏனென்றால் ஒரு கிதாபில் 10 முறை ஓதினோம் என்றால் நம்முடைய ஆசைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கபூலாக்கி தருவான் என்று இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ், இதனை தவறாமல் பின்பற்றி பாருங்கள். எந்த மாதிரியான தேவையாக இருந்தாலும் இதை ஓதி அல்லாஹ்விடம் கேட்டீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தருவான். அது மட்டுமல்ல, இதை ஓத ஓத உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் படைப்புகளினுடைய அல்லது மனிதர்களினுடைய உதவியும் தேவைப்படாது. யாரையும் எதிர்பார்த்து நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் யாரிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் அது சரியாக நடக்குமோ அவனிடம் நாம் ஒப்படைத்து இருக்கின்றோம். இப்படி இருக்கும் போது நாம் எதற்காக மற்றவர்களிடம் உதவி கேட்க வேண்டும்? நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் கேட்பதற்கு இதைவிட சிறந்த வார்த்தையை நீங்கள் தேட முடியாது. எல்லா பொறுப்பாளர்களுக்கும் மிக பொறுப்பாளன் நம்முடைய ரப்பு. அவனிடம் இதை கூறி கேளுங்கள். இதனை நீங்கள் வழமையாக ஓதி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் உங்களுடைய அத்தனை தேவைகளுக்கும் இது போதுமானதாக காணப்படும். இதைவிட ஒரு இலகுவான அமலை நாம் தேடவே முடியாது. எனவே இரவில் நீங்கள் உறங்க சென்றீர்கள் என்றால் படுக்கையில் படுத்து கொண்டே கூட வெறும் 10 முறை ஓதுங்கள். அப்படியும் முடியவில்லை என்றால் வெறும் 3 முறை ஓதிவிட்டு
யா அல்லாஹ், எனக்கு இந்த விடயங்களை நடாத்தித்தா, என் ஆசைகளை நிறைவேற்றித்தா என்று தினமும் நாங்கள் அல்லாஹ்விடம் சொல்லி கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தே தீரும். அல்லாஹ் அதை நல்ல முறையில் முடித்து தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் மிக சிறப்பான, மிக சரியான இரவு நேர அமலை நாம் அனைவரும் தவறாமல் பின்பற்றி இதன்படி அமல் செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.